Hi students, I am Jones. Now we are going to see 10th standard maths first chapter la exercise 1.2 la third sum, fourth sum and fifth sum பார்க்க போறோம். இதுல பாத்தீங்கன்னா third question என்ன கொடுத்திருக்காங்கன்னா a relation R is given by the set x, y such that y is equal to x plus 3. Here x belongs to the set 0, 1, 2, 3, 4, 5. Determine its domain and range. அதாவது a relation is given. A relation ஒரு செட்டோட ரிலேஷன் கொடுத்துட்டாங்க. அது x, y என்ற ஃபார்மேஷனில் வருது. yக்கு என்ன ஃபார்மேஷன்னா x plus 3ன்னு வருது. இங்கே xக்கான வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 0லேருந்து 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். Determine its domain and range. இது தேர்ட் கொஸ்டின். டொமைனும் ரேஞ்ச் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ given R is equal to x, y. Here y is equal to x plus 3 and x belongs to 0 to 5. So, இங்க என்ன பண்றோம்னா xக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றோம். என்ன சப்ஸ்டியூட் பண்றோம்னா 0லேருந்து 5 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்றோம். எதுல? சப்ஸ்டியூட் x is equal to 0 to 5 in y equal to x plus 3ல சப்ஸ்டியூட் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் x 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா y is equal to 0 plus 3 3. அப்போ 0, 3 வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை. நெக்ஸ்ட் x is equal to 1 எடுத்துக்கிட்டேன்னா y is equal to 1 plus 3 4. ஸோ 1, 4. x is equal to 2 எடுத்துக்கிட்டேன்னா y is equal to 2 plus 3. 2 plus 3 5. 2, 5. And x is equal to 3. y அப்போ என்ன ஆகுது? y equal to 3 plus 3 6. ஸோ 3, 6. x 4 எடுத்துட்டோம்னா 4 plus 3 7. 4, 7. x 5 எடுத்துட்டோம்னா 5 plus 3 8. 5, 8. இங்க ஆர்டர்ட் பேர் பாத்தீங்கன்னா ஆர்டர்ட் பேர் என்ன ஆகுது? 0, 3 1, 4 2, 5 3, 6 4, 7 and 5, 8. இது ஆர்டர் பேர் 5, 8 வரைக்கும் இருக்கு. சரி, இங்க டொமைன் யாரு? என்ன சொன்னாலே லாஸ்ட் சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ரேஞ்ச் ஆர்டர் பேர்ல வர, அதாவது ரேஞ்சில் வர, சாரி ரிலேஷன்ல வர ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே டொமைன்ல வரும். 0, 1, 2, 3, 4, 5 வந்துச்சுங்களா? And range second coordinate 3, 4, 5, 6, 7, 8. 3, 4, 5, 6, 7, 8. That's all. அவ்வளோதான், சம் முடிஞ்சிடுச்சு. So next question, question number 4. Question number 4 பார்த்தோன்னா represent each of the given relation by first one an arrow diagram, second a graph, third a set in roster form. wherever possible கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையும் ஆரோ டயக்ராம் பார்க்கணும், கிராஃப் பார்க்கணும், ரோஸ்டர் ஃபார்ம் பார்க்கணும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா x, y such that x is equal to 2y. அதாவது ஆர்டர் பேர் x, yன்னு வரணும். அங்கே எக்ஸுக்கான வேல்யூ எப்படின்னா 2yல இருக்கணும். x இதில் இருந்து வரணும்னா x belongs to 2, 3, 4, 5 and y belongs to 1, 2, 3, 4. Second question is x, y. y is equal to x plus 3. y is equal to x plus 3. இங்க என்ன ஆகுது? x, y are natural numbers less than 10 ன்னு கொடுத்துட்டாங்க. x and y are natural numbers less than 10 ன்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? So first subdivision பார்த்தோன்னா x, y such that x is equal to 2y and x belongs to 2, 3, 4, 5. y belongs to 1, 2, 3, 4. 5 belongs to 1, 2, 3, 4 வருது. ஸோ அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா x is equal to 2y. x is equal to 2y. ஸோ x வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி? yக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி. yக்கான வேல்யூ என்னது? 1, 2, 3, 4. ஸோ சப்ஸ்டியூட் y is equal to 1, 2, 3, 4 in x is equal to 2y. இந்த வேல்யூ எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ y is equal to 1 ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுனா
இங்கே y is equal to 1 substitute பண்ணனா x ஆகுது 2 into 1 answer 2. 2 into 1 answer 2. So இங்கே ஆர்டர் பேர் என்ன ஆகுது 2, 1 x 2 sorry y 1 substitute பண்ணா answer 2 கிடைச்சது. And y is equal to 2. அப்ப x is equal to 2 into 2 4. 2 into 2 4. So x value 4, y value 2. Next, y is equal to 3. அப்போ x is equal to 2 into 3. 2 3s are 6. அப்போ x value 6, y value 3. y is equal to 4. அப்போ x is equal to 2 into 4. 2 4s are 8. என்ன ஆகுது 8, 4 வந்துருது. ஓகேங்களா? ஸோ இங்கே ஆரோ டயக்ராம் பார்த்தோன்னா x term y term அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். xக்கு என்ன ஆகுது 2 3 4 5, yக்கு பார்த்தோன்னா 1 2 3 4 yக்கு. ஸோ இங்கே நமக்கு வந்து ஆர்டர் பேர் என்ன ஆகுது ஆர்டர் பேர் 2, 2 sorry 2, 1 4, 2 6, 3 8, 4. இது ஆர்டர் பேரா இருக்கு. ஸோ இந்த ஆர்டர் பேர் எடுத்து இதில் பார்க்குறோம் 2, 1க்கு பேர் இருக்கு. ஸோ 2க்கான ரிலேஷன் 1. ஓகே. நெக்ஸ்ட் 4, 2 4க்கான ரிலேஷன் 2. பட் 6, 3 போது there is no 6. இங்கே 6 கிடையாது. ஸோ இங்கே 6 கிடையாதுன்னும் போது அப்புறம் எப்படி இங்கே 3 ரிலேஷன் ஆகும்? அதை விட்டு வேண்டியதான். நெக்ஸ்ட் 8, 4 இங்கே 8 கிடையாது. ஃபர்ஸ்ட் செட்டில் 8 கிடையாது. ஓகேவா? 8 கிடையாதுன்னும் போது அப்புறம் எப்படி 4 ரிலேஷன் ஆகும்? ஸோ இங்கே ஆரோ டயக்ராம் பார்த்தோன்னா 2க்கான ரிலேஷன் 1, 4க்கான ரிலேஷன் 2. நெக்ஸ்ட் கிராஃபுக்கு போகிறோம். கிராஃப் பார்த்தோன்னா எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆகிற பிளேஸ் ஆரிஜின். ஸோ எக்ஸ் ஆக்சிஸை 6 பார்ட்டாக பிரிக்கிறோம். 1 2 3 4 5 6 அண்ட் ஒய் கோஆர்டினேட் வந்து 4 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். 1 2 3 4 இது பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு ஆர்டர் பேர் என்ன ஆகுது 2க்கு 1 மேட்ச் ஆகுது, 4க்கு 2 மேட்ச் ஆகுது. ஸோ 2, எக்ஸ் கோஆர்டினேட் 2 ஒய் கோஆர்டினேட் 1 2, 1 அண்ட் 4க்கு 2ன்னு வருதுன்னும் போது 4, 2 x coordinate 4, y coordinate 2. So that is that's enough. Set in roster form. Roster form நம்ம அத z ன்னு எடுத்துக்கிறோம். அங்க எதெல்லாம் மேட்ச் ஆகுது 2, 1 and 4, 2 தான மேட்ச் ஆகுது. அதை மட்டும் எடுத்துக்கிறோம். 2, 1 and 4, 2. That's the answer. So next question இதுல 4 plus second subdivision பார்த்தோம்னா x, y such that y is equal to x plus 3 and x, y are a natural number less than 10. ஆர்டர் பேர் x, yன்னு வரணும். yக்கான வேல்யூ x plus 3ன்னு இருக்கணும். இங்கே xும் yயும் நேச்சுரல் நம்பர்ஸ் less than 10. 10 விட கம்மியான நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. xும் yயும் 10 விட கம்மியான நேச்சுரல் நம்பர்ஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்? சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எதை? x is equal to 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். ஏன்னா அவங்களே கொடுத்துட்டாங்க x y நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10ன்றதால x வேல்யூ 9 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம். எதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்? y equal to x plus 3ல சப்ஸ்டியூட் பண்ணோம். y equal to x plus 3ல சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ இங்கே 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா 1 plus 3 4. ஸோ 1, 4. x is equal to 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 2 plus 3 5. 2, 5. x is equal to 3ன்னு எடுத்துட்டோம்னா 3 plus 3 6. 3, 6. 4ன்னு எடுத்துட்டோம்னா 4 plus 3 7. 4, 7. So 5ன்னு எடுத்துட்டோம்னா 5 plus 3 8. 5, 8. 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா 6 plus 3 9. 6, 9. 7ன்னு எடுத்துட்டோம்னா 7 plus 3 10. 7, 10. Then 8 சப்ஸ்டியூட் பண்ணா 8, 3 11. 8, 11. So 8 plus 3 11, 8, 11. 9 எடுத்துட்டோம்னா 9 plus 3 12. So 9, 12. ஓகேங்களா? இப்போ ஆரோ டயக்ராம் பார்க்குறோம். இந்த ஆர்டர் பேரில்
எது இதெல்லாம் இதில் மேட்ச் ஆகுது. 1க்கு 4 இங்கே பார்த்தோன்னா ஆர்டர் பேர் என்னென்ன வருது? 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 7,10 8,11 9,12 இதுதான் ஆர்டர் பேர் வருது. ஸோ இதெல்லாம் பேர் பண்ணும்போது 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 4க்கு 7 5க்கு 8 6க்கு 9 6க்கு 9ஓட முடிஞ்சிடுச்சு. 7க்கு பார்த்தோன்னா 10. ஏன்னா நமக்கு கண்டிஷனில் எக்ஸும் ஒய்யும் லெஸ் தென் 10 இருக்கணும். ஸோ இது மூணுமே பேர் ஆகல. ஓகேவா? ஸோ நான் go to the graph பார்த்தோன்னா x axis y axis. so 1,4 நம்போது x ல 1 y coordinate 4 2,5 நம்போது x coordinate 2 y coordinate 5 3,6 4,7 5,8 and 6,9 இது பேர் பண்ணிக்கலாம். ரோஸ்டர் ஃபார்ம் பார்த்தோன்னா எது இதெல்லாம் அதில் பேர் ஆகுது அதுதான். ஸோ 1,4 2,5 3,6 4,7 5,8 and 6,9 ஓகேங்களா? நெக்ஸ்ட் question number 5. Question number 5 பார்த்தோன்னா a company has 4 categories of employees given by assistant A, clerk C, manager M and executive officers E. The company provide rupees 10,000, 25,000, rupees 50,000 and 1 lakh as salaries to the people who work in the category. So assistant க்கு 10,000, clerk க்கு 25,000, manager க்கு 50,000, executive officer க்கு 1 lakh salary கொடுக்குறாங்க கம்பெனில. இங்க so A stands for assistant, C stands for clerk, M manager, E executive officers. so இங்க பார்த்தோன்னா எத்தனை அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்கன்னா 1 2 3 4 5 அசிஸ்டன்ட்ஸ் இருக்காங்க. அண்ட் கிளர்க் எத்தனைனா 1 2 3 4 கிளர்க்ஸ் இருக்காங்க. மேனேஜர்ஸ் 3, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் 2. And if the relation R is defined by X relation to Y, where X is the salary given to person Y. இங்கே X வந்து salary, Y வந்து person. Express the relation R through an ordered pair and an arrow diagram. அதாவது இது பேஸ் பண்ண அந்த சேலரியும் பர்சனையும் வச்சு ஆர்டர் பேர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்புறம் ரிலேஷன், இந்த ரிலேஷன் பார்க்க சொல்றாங்க. ஸோ அசிஸ்டன்ட்ஸு A 5 அசிஸ்டன்ட்ஸு, கிளர்க்ஸு C 4 கிளர்க்ஸு, மேனேஜர்ஸ் M 3 managers, executive officers E 2 officers. ஸோ ஆர்டர் பேர் பார்த்தோன்னா இவங்களுக்கு 10,000, இவங்களுக்கு 25,000, இவங்களுக்கு 50,000, இவங்களுக்கு 1 lakh salary வருது. சரி ஓகேங்களா? ஸோ அப்படி பேர் பண்ணும்போது 10,000 A1, 10,000 A2, 10,000 A3, 10,000 A4 and 10,000 A5. 25,000 clerk 1, 25,000 clerk 2, clerk 3, clerk 4. மேனேஜருக்கு 50,000, 50,000 M1, 50,000 M2, 50,000 M3. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு 1 lakh E1, 1 lakh E2. ஸோ இதுதான் ஆர்டர் பேர், ரிலேஷனோட ஆர்டர் பேர். ஆரோ டயக்ராம் இட்ஸ் ஃபார் எக்ஸ், இது ஒய். ஆரோ டயக்ராம் பார்த்தோன்னா ஸோ எக்ஸ் A1 to A5, C1 to C4, M1 to M3, E1 and E2. இங்கே 10,000, 25,000, 50,000, 1 lakh. ஸோ அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே 10,000 சேலரி வாங்குறாங்க நம்ம ஆரோ டயக்ராம் இப்படி பண்ணிக்கிறோம். ஓகேவா? கிளர்க்ஸ் எல்லாமே 25,000 சேலரி வாங்குறாங்கன்னும் பொழுது
இதை பேர் பண்ணுறோம். அண்ட் மேனேஜர்ஸ் எல்லாமே 50,000 வாங்குறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே 1 lakh சேலரி வாங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ண, கமெண்ட் பண்ண, ஷேர் பண்ண.